எங்க 2 சின்ன பசங்களோட அம்மாவும், அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பெரிய பையனுமே, "நம்ம 2 பேரும் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும். நம்ம அம்மா, அப்பாவ எதிர்பார்க்க முடியாது. சீக்கிரமா எழுந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு, அவனே அந்த குழந்தையும் கிளப்புறான். இப்ப 2 பேரும் சாப்பிடலான்னு வரும்போது, அவங்க அம்மாவுமே, "உங்க 2 பேருக்கும் சாப்பாடு மட்டும் தான் கேடான்னு" சொல்லி அந்த பசங்களையும் திட்ட, இப்ப அவங்க அப்பாவும் பசங்கள கூட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்கள 2 பேருமே ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த பையன் ஸ்கூலுக்கு லேட்டா வரான். இப்ப அந்த டீச்சருமே, "ஏன் இவ்ளோ லேட்டா வர?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்க அப்பா, அம்மா 2 பேருக்குள்ள சண்டை" அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். இப்ப அவங்களும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை தான் வரும். அதுக்காக நீ இப்படி லேட்டா வரது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன ஸ்கூல் கிளாஸ்க்கு அனுப்பிடுறாங்க. இப்ப கிளாஸ்ல டீச்சருமே எல்லாருமே ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இந்த பையனுமே நான் பண்ணலன்ற மாதிரி சொல்றான். இப்ப அவங்களுமே எதுக்காக நீ பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது, எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னால ஹோம் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்றான். இதை கேட்கற அவங்களுமே அப்பா அம்மா சண்டை போட தான் செய்வாங்க. அதுக்காக படிக்கிறத ஒதுக்குவியான்னு சொல்லி அந்த பையனை திட்டுறாங்க. இப்ப ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஆகுது. எல்லாருமே எழுந்து போய் சாப்பிடுறாங்க. இந்த பையன் சாப்பிடாம இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஏன் சாப்பிட வரலன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப அந்த பையனுமே எங்க வீட்ல எங்க அம்மா சமைச்சு கொடுக்கல. அதனால நான் சாப்பிடவும் இல்லை. 2 பேருக்கும் சண்டைன்னு சொல்றாங்க. எங்க வீட்ல இருந்தா எங்க அப்பா அம்மாக்குள்ள சண்டை இருக்கும். அதுக்காக இப்படிலாமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே கேட்கறாங்க. மறுநாள் இந்த பையன் வீட்ல இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா, இதை தான் நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்பாவுமே ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுக்குறாரு. இந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுநாள் பர்த்டேவும் வருது. எல்லாருமே அந்த பையனோட வீட்டுக்கு வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டி முதற்கொண்டு. இப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட அப்பா அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு சொல்லும்போது, எங்க அம்மா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, எங்க அப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் எதன்னு போட்டுட்டு வரதுன்னு சொல்லும்போது, ஏன் 2 பேரும் ஒண்ணா வாங்கி தரலையான்னு சொல்லி அந்த பசங்களுமே கேட்கறாங்க. இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. இப்போ அந்த பையனும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கிட்டு வரான். இப்போ அவங்க அப்பாவுமே இந்த ட்ரெஸ் உனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா அதை பார்த்த உடனே நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இவ்வளவு நேரம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு போய் உங்க அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, எந்த ட்ரெஸ்ஸா இருந்தா அவன் நல்லா இருக்கானா அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க பாட்டியுமே 2 பேருமே சண்டை போடாதீங்க, இது இவனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான நாள், 2 பேரும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திக்காதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ அதை கேட்குற அந்த மருமகளுமே, ஆமா நான் பேசுறது மட்டும் தான் உங்களோட கண்ணுக்கு தெரியும்ன்ற மாதிரி அப்பயும் சண்டை போட, இப்போ இவங்களுமே சரி கேக் கட்டிங்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ அவங்க பாட்டியுமே அந்த பையனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தராங்க. இதை பார்க்குற அந்த பையனுமே இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நீ எப்பவுமே கவலைப்படுற இல்லையா உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி, இதை வீட்லயே வச்சுக்கோ, கண்டிப்பா அவங்க 2 பேரும் சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்குற அந்த பையனுமே உண்மையா போட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா போட மாட்டாங்க, நீ கூடவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மறுநாள் வந்து அந்த பையனும் அந்த பொம்மையை கூடவே வச்சிருக்கான். அவனுக்கு சொன்ன மாதிரியே அவங்க 2 பேருக்குள்ள சண்டையே வரதில்ல. இதை பார்க்குற இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போறவங்க ஹோம் ஒர்க்லாம் கரெக்டா முடிச்சிட்டு வந்துடுறான். அவங்க பசங்க இருக்கமே கேட்கறாங்க, என்ன நீ இப்பெல்லாம் கரெக்டா ஸ்கூலுக்கு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு. இப்போ இவனுமே என்னோட அப்பா அம்மா 2 பேருக்குள்ள சண்டையே வரதில்லைன்னு சொல்றாங்க. எப்படி இது இவ்வளவு சாத்தியமாச்சுன்னு சொல்லும்போது, என்னோட பாட்டி ஒரு பொம்மை கொடுத்தாங்க, அதில் தான் இவ்வளவு சாத்தியமாச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த பொம்மையை காட்டுறான். இதை வேற ஒரு பையனுமே பார்த்துட்டு அந்த பையனோட பேக்ல இருந்து அந்த பொம்மையுமே எடுத்துறான். இதை இவனுமே பார்த்துட்டு 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை. இப்போ எந்த விஷயம் டீச்சரோட காதுக்குமே போது அவங்களுமே வந்து இவங்க 2 பேருமே பிரிச்சு விட்டுறாங்க. இப்போ இந்த பையனை வீட்டுக்கு போற அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒண்ணா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பொம்மையை நான் எங்கேயுமே வைக்க மாட்டேன், என் கூடவே தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கான்.